எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம பிளாக் பேந்தர் ஒகாண்டா ஃபார்வர்ட் படத்தோட முழு கதைகளுக்கு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனல் MCU பொருளாக போட்டாச்சு. பார்க்காதவங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வைக்கிற பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த கதை வந்து புரியும். சரி, இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் சரி வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன் நமக்கு சூரிய தாங்க காமிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து லேபில் இருக்காங்க. லேபில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம பிளாக் பேந்தர் இருக்காருனாங்க டீச்சர், அவர் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்காரு. அவரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஹார்ட் ஷேப் மூலிகை வந்து ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து பிளாக் பேந்தர் அம்மா தான் டீச்சரோட அம்மாவான அமாண்டா வராங்க. வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது உன் அண்ணன் இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது டீச்சர் இறந்துட்டா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே வந்து நம்ம ஜூரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க அண்ணனை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி தான் வந்து அந்த மூலிகை எல்லாமே பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க அண்ணன் இறந்துட்டா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. நம்மளால தான் வந்து அவங்க அண்ணன் சத்துட்டானோ, நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணிருக்கலாம், ஆனால் பட் நம்ம ரொம்ப லேட் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப ஒரு கில்ட்டினஸ் இருக்குது. டீச்சர்லாம் இறந்ததுனால வந்து இறுதி சடங்கெல்லாம் பண்ணல. அதனால் வந்து பழங்குடி டான்ஸ்லாம் ஆடி வந்து டீச்சர்லாவோட அந்த இறுதி சடங்கை வந்து ரொம்பவே வந்து கிராண்டாக பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து எல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடினா கூட வந்து டீச்சரில் ஒரு பெரிய வீரன் நம்ம இறந்துட்டோமே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சவப்பட்டியில் டீச்சரில் போடுறாங்க. போட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்பேஸ்ஷிப்க்கு அனுப்புகிறாங்க. ஸோ ஸ்பேஸ்ஷிப்க்கு வந்து வேற ஒரு கிரகத்துக்கு அனுப்புகிறாங்க. அப்போ தான் வந்து வக்காண்டா வந்து அவங்களோட அதாவது வக்காண்டா சிம்பிளை காமிச்சு வந்து மரியாதை பண்ணுறாங்க. இப்போ ஒரு சில வருஷங்கள் ஆகுதுங்க. ஸோ யுனைடெட் ஸ்டேட்டில் தான் காமிக்கிறாங்க, சுவிட்சர்லாண்டில் காமிக்கிறாங்க. அங்கே வந்து எல்லா நாட்டு தலைவரும் வந்து உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு அமாண்டாவும் வராங்க. எதுக்கு அந்த மீட்டிங் போடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வைப்ரேனியம் வந்து வக்காண்டில் இருக்குது. அந்த வைப்ரேனியத்தை எல்லாருக்குமே சமமாக பிரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாம் ஆலோசனை பண்ணலாம் வந்துருக்காங்க. அப்போ தான் வந்து அமாண்டா கிட்ட வந்து இதை பற்றி பேசுகிறாங்க. அமாண்டா வந்து முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து அப்படியே கட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து வக்காண்டில் காமிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த வக்காண்டில் வந்து இந்த தலைவர்கள் எல்லாமே வந்து ஒரு சில ஆளுங்க அமைச்சிருப்பாங்க வக்காண்டாவுக்கு. ஸோ அமைச்சு வந்து அந்த வைப்ரேனியத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து டோரா மிலிஜே வராங்க. ஸோ அவங்க வந்து அவங்களெல்லாம் போட்டு பொழந்துடுறாங்க. பொழந்து இப்போ வந்து நம்ம அமாண்டா பேசிகிட்டு இருப்பாங்கள்ல, அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் வைப்ரேனியத்தை பற்றி எதாவது பேசுனீங்கன்னா உங்களுக்கும் இதே கதி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. இப்போட கட் பண்ணிங்கன்னா அவங்க CBO ஆஃபீஸர் தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்து அந்த அட்லாண்டிக் கடற்குள்ளே வந்து வைப்ரேனியம் இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதனால வந்து ஒரு 2 பேரை வந்து அனுப்புறாங்க. அதாவது கடலுக்குள்ள அனுப்புறாங்க. கடலுக்குள்ள அனுப்பணும்னு வந்து சிக்னல் லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. அப்போ தான் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அதாவது அந்த CBO ஆஃபீஸர் ஒருத்தர் உள்ள இருப்பாரு, அவருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, வந்து உள்ள ஜெல்லி ஃபிஷ் மாதிரி வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு அப்படியே திரும்பி பார்த்தா வந்து பக்கத்தில் இருக்கிற ஆளை காணும். பார்த்து இவனையும் ஆளை காணும். அப்போ தான் வந்து இவங்க கிட்ட இருக்கிற கருவியில், அதாவது இந்த அட்லாண்டிக் கடலுக்குள்ளே இருக்கிற அந்த வைப்ரேனியத்தை எடுக்கிற அந்த கருவி வந்து வேலை செய்யாமல் போயிடுச்சு. அப்போ தான் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, வந்து ஏதோ உள்ளே நடக்குது அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற CBI ஆஃபீஸில் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து ஒரு சில பேர்லாம் வரானுங்க, மருமகள் வராங்க. அவனுங்க வந்து எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதான் எல்லா CBI ஆஃபீஸரும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போ தான் 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ 2 பேரில் ஒருத்தனை கொண்டுறாங்க. மீதி அந்த தலைவங்க மட்டும் தான் இருக்காங்க. அவங்க வந்து ஓடி போய் ஹெலிகாப்டரில் ஏறிடுறாங்க. அப்போ கூட அந்த கடல்லேருந்து ஒருத்தர் ரெக்க கட்டி ஒருத்தர் பறந்து வரான். வந்து அந்த ஹெலிகாப்டரை வந்து சதைச்சிடறான். நியூஸில் வந்து என்ன பண்ணுறான்னா, வந்து வக்காண்டா மக்கள் தான் வந்து CBI ஆஃபீஸர் வந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸில் போகிறாங்க. ஆனால் இதை வந்து கொஞ்சம் கூட வந்து சட்டப் பண்ணல அமாண்டா. அவங்க வந்து அப்படியே வந்து நம்ம சூரிய பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ தான் வந்து சூரிய கிட்ட சொல்கிறாங்க, AI ரொம்ப எப்பயுமே ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஓகே, ஆபத்தானதாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டுறாங்க. அப்போ தான் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த ஹார்ட் ஷேப், அதாவது அந்த ஹார்ட் ஷேப் மூலிகை நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக கண்டுபிடி, நம்ம இன்னும் நிறைய பிளாக் பேந்தர்லாம் கண்டுபிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்து என் அண்ணனை காப்பாற்றதான் நினச்சேன், ஆனால் என் அண்ணனை காப்பாற்ற முடியலனால நான் அதுக்கப்புறம் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ நான் கண்டுபிடிக்கிறது வந்து நம்ம வந்து ஒரு சில பேர் அதாவது நம்ம ஊரில் நம்ம பசங்களை வந்து சூப்பர் ஹீரோ ஆக்கலாம், அதுக்காக தான் நான் பிளான் போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சூரிய சொல்கிறாங்க. சரி, ஓகே, இந்த பொம்மையில தூக்கி ஓரம் வச்சுட்டு வா, நம்ம கொஞ்சம் பேசலாம், நம்ம தனியாக பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுமே போகிறாங்க. ஸோ தனியாக பேசுறதுக்காக போகும்போது வந்து அப்படியே ஜாலியாக தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க அண்ணனை பற்றி டீச்சரை பற்றி ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து நான் அவங்ககிட்ட உன் அண்ணனை பற்றி ஒன்று சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கூட வந்து அந்த இறுதி சடங்கில் போட்ட ட்ரெஸ்ஸை வந்து அப்படியே நெருப்பில் போடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு கடல்லேருந்து ஒருத்தர் வரான். ஸோ அவன் வந்து என்ன சொல்கிறான், நான் தான் நேமர், அதாவது வக்காண்டாவில் எப்படி வைப்ரேனியம் இருக்கும் அதே மாதிரி எங்கள் ஊரில் ஒரு வைப்ரேனியம் இருக்குது. அந்த வைப்ரேனியத்தை வந்து ஒருத்தர் பிடிக்கிறதுக்காக வந்து வந்திருக்கான். அதாவது வைப்ரேனியை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஒன்று வந்திருக்கான். ஸோ வந்து அந்த மிஷினை கூட கண்டுபிடிச்சிருக்கா, இதான் அந்த மிஷின் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு அந்த மிஷினை கண்டுபிடிச்சவன் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்கணும். இந்த சங்கு வச்சுக்கோங்க, இந்த சங்கு நீங்கள் ஊதுங்க, நான் உடனே வந்துடுவேன். இதில் ஏதாவது நீங்கள் பண்ணிங்கன்னா நான் வந்து உக்காந்து ஒழிச்சு கட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பிடுறான். ஸோ இதை பற்றிட்டு வந்து நம்ம அமாண்டா வந்து ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ தான் வந்து அமாண்டா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மற்ற பழங்குடி தலைவர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் கூடி உட்கார வச்சு பேசுகிறாங்க. இப்போ வந்து நம்மளோட செக்யூரிட்டி ரேடார் எல்லாமே வந்து செக்யூரிட்டி ஷீல்டு ரேடார் எல்லாமே தாண்டி வந்திருக்கான். அப்போ அவன் எவ்வளோ பெரிய எதிரியாக இருப்பான், எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அவன் வந்து இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்டிருக்கான். ஸோ அந்த ஒரு ஹெல்ப்பை வந்து இப்போ நம்ம பண்ணி கொடுத்தா இன்னும் நிறைய ஹெல்ப் கேட்பான். ஸோ அதனால் வந்து இப்போ அவனுக்கு போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பிளான் போட்டிருக்காங்க. அப்போ தான் சூரிய வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிஷின் கொடுத்துருப்பா தெரியுமா அந்த நெய்பர். ஸோ அதை வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஓட்டு வரசல் பொருளாமே வச்சு இந்த மாதிரி மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான். சரி, இப்போ நம்ம அவனை போய் பார்க்கலாம், அதை போய் நம்ம அம்மா கிட்ட சொல்லலான்னு சூரிய போய் சொல்ல போகிறாங்க. அப்போ தான் அம்மாண்டா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா ஓகே நிப்போ அப்படிங்கிறாங்க. கூட நானும் போகிறேன் அப்படின்னு மாதிரி சூரிய சொல்கிறாங்க. இப்போ ஓகே சூரிய வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு CBI ஆஃபீஸர், அவர் பேர் வந்து எவரெட்டு, அவரை பார்க்கறதுக்காக போகிறாங்க.
இப்போ நீங்கள் வந்து எங்காலே கொண்டுட்டு வந்து இப்போ என்கிட்டே வந்துருக்கீங்களான்னு கேட்கும்போது சத்தியமாக நாங்கள் வந்து சிபி ஆஃபீஸர் கோடில் அது யாருன்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி இப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எவ்வளோ கேட்க அப்போ தான் வந்து நம்ம அதாவது ஜூரி வந்து என்ன சொல்கிறான்னா இந்த மிஷின் கண்டுபிடிச்சிருக்க அந்த மிஷின் யார் கண்டுபிடிச்சிருக்கு கேட்கும்போது அவள் வந்து MITயில் படிக்கிறா, அவள் பேர் வந்து ரீரி வில்லியம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ரீரி வில்லியம்ஸை பார்க்கறதுக்காக நம்ம ஓகேயும் நம்மளோட இவ இருக்க தெரியுமா ஜூரி, இவங்க 2 பேரும் போகிறாங்க. அங்கே போயிட்டு MIT வாசலில் போய் நிற்கிறாங்க. அப்போ தான் நிற்கும் போது வந்து நம்ம ஜூரி வந்து என்ன சொல்கிறான்னா நான் போய் அவகிட்ட போய் பேசுகிறேன், ஸோ இது ரொம்ப பெரிய இடமா இருக்குது, நான் போய் அவகிட்ட பேசுகிறேன், 5 நிமிஷம் கழிச்சு நான் வந்துடுவேன் அப்படின்னு மாதிரி ஓகே சொல்கிறாங்க. நான் போய் தனியாக பேசுகிறேன், நீ வராத அதாவது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் ஓகே வந்து நான் 5 நிமிஷம் கழிச்சு வந்துடுவேன், நீ அதுக்குள்ளே போய் பேசிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டக்குன்னு வந்து நம்ம ஜூரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம அந்த ரீரியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ரீரியை பார்த்ததுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மிஷினை பற்றி எல்லாமே ஃபுல்லாக கேட்குறாங்க. அப்போ தான் வந்து அந்த ரீரி என்ன சொல்கிறாங்கன்னா சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்காக இதை ரெடி பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்புறமா அந்த இடத்துக்கு வந்து ஓகே வந்துடுறாங்க. இப்போ நீங்கள் கூட உக்காண்டாக்குவான்னு சொல்லும்போது அவளுமே வந்து சரின்னு சொல்கிறா. அப்புறம் சீக்ரெட் பிளேஸை காமி இந்த மிஷின் எங்கே கண்டுபிடிச்சி அப்படின்னு சொல்லும்போது ஒரு கரேஜை கூப்பிட்டு போகிறா. அங்கே வந்து நிறைய பேப்பர் எல்லாமே எழுதி வச்சிருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு FBI வராங்க. ஸோ இதை பார்த்துட்டு வந்து அந்த பேப்பர் எல்லாமே எரிச்சு போட்டு ஆளாளுக்கு தனியாக போகிறாங்க. நம்ம ஜூரி இருக்காங்க தெரியுமாங்க, அவங்க வந்து ஒரு பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம ஓகே காரில் போகிறாங்க. அப்போ தான் வந்து இந்த ரீரி வந்து ஒரு மிஷின் ஒரு அயன்மேன் சூட் மாதிரி இருக்குது. ஸோ அதை போட்டுக்கிட்டு அவள் அப்படியே பறக்கிறா. அப்போ தான் வந்து அது FBI போட்டு பறக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு இந்த நெய்மரோட ஆளுங்க எல்லாமே வந்துடுறாங்க. ஸோ அந்த திமிங்கல பாம்பு இருக்குது தெரியுமா, அதெல்லாம் போட்டு தண்ணிலாம் அப்படியே ஊற்றி அதெல்லாம் பண்ணுறாங்க. அவனுங்க வந்து நம்ம ஓகே கூட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. ஸோ ஓகே கூட சண்டை போட்டதுக்கப்புறம் ஜூரிக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு ஓகே ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்க. ஓகே அடிச்சு போட்டுடுறாங்க. அடிச்சு போட்டு கடலில் தூக்கி போட்டுறாங்க. ஸோ திமிங்கல பாம்பை போட்டதுனால வந்து ஜூரி ஏந்துக்கிறாங்க. ஜூரி மயக்கத்தில் எழுந்திருப்பாங்க. ஸோ ஜூரி ஏந்துக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ரீரியுமே ஏந்துக்கிறாங்க. ஸோ ரீரியை வந்து அந்த நெய்மர் ஆளுங்களாமே கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் ஜூரி சொல்கிறாங்க நீங்கள் வந்து நெய்மர் கிட்ட சொல்லுங்கள், நான் உக்காண்டாவோட இளவரசி என்னையே கூட கூட்டின்னு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நீயும் வான்ட்டு அவளையுமே கூட்டின்னு போகிறாங்க. யாரையும் ஜூரியை கூட்டின்னு போகிறாங்க, ரீரியை கூட்டின்னு போயிட்டாங்க. ஓகே மட்டும் அப்படியே வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ அப்படி கட் பண்ணினா நமக்கு வந்து இந்த ஃபால்கன் அண்ட் தி வின்டர் சோல்ஜர் சீரிஸில் வந்து வேலண்டினாவை காமிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு யார் இதெல்லாம் பண்ணுறதுன்னு கேட்கும்போது மற்ற ஏஜென்சி எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்க வக்காண்டா இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எவரெட்டு மட்டும் தான் தெரியும் இது வக்காண்டா ஆளுங்க பண்ணலன்ட்டு. அப்போ தான் கீழே வந்து ஹைடெக் பிரேஸ்லெட் இருக்குது, அதை எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கிறாங்க. ஸோ அப்புறமா என்ன வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கட் பண்ணி அமாண்டாவை காமிக்கிறாங்க. அவங்க வந்து ஜூரி எங்கன்னு கேட்கும்போது அவங்க வந்து இந்த நெய்மர் ஆளுகளை கூப்பிட்டு போயிட்டான்னு சொல்கிறாங்க. உன்னோட டோரா மில்ஜிலேருந்து அதாவது நீக்கம் பண்ணுற அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஜொக்காய் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அப்புறம் அமாண்டா வந்து நம்ம ஜூரி இருக்காங்க தெரியுமா, ஸோ அவங்க வந்து ஒரு ஏஐ மிஷின் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அதை வச்சு அந்த ஹைடெக் பிரேஸ்லெட்டை வந்து ட்ராக் பண்ணுறாங்க. பார்த்தா வந்து அது எவரெட்டு தானே இருக்குது. அப்போ தான் வந்து நம்ம வேலண்டினா வந்து ஆஃபீஸில் விடுறதுக்காக வந்து எவரெட்டு கோரியாக போயிருப்பார். அப்போ தான் வந்து எவரெட்டு பேக்கெட்லேருந்து டொயின் சோடு கேட்கும். நான் ஒய்ஃப் தான் ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எவரெட்டு சமாளிச்சிடாரு. சரி நீங்கள் பேசுங்க நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி வேலண்டினா போயிருப்பாங்க. அப்புறமா அந்த பிரேஸ்லெட் எடுத்து பேசுகிறாங்க. நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நான் அதாவது எங்ககிட்ட வந்து இவன் இல்லை, அதாவது ஜூரி இல்லை. ஸோ வந்து அவன் வந்து யார் கூட்டம் போனால் எனக்கு தெரியல. ஸோ எதாவது எங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் அவங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லுவேன், அவங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா வந்து அந்த நம்ம ஜூரி வந்து காதில் கமல் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கம்மலை ட்ராக் பண்ணுறாங்க. அந்த கம்மலை பார்த்து அதாவது அந்த அட்லாண்டிக்கா கடவுள் கூட தான் இருக்குது. ஸோ அதாவது வந்து எந்த இடத்துலன்னு தெரியல. அப்புறமா வந்து நம்ம பிளாக் பேந்தர் லவர் இருப்பான் தெரியுமாங்க நகாயா. ஸோ அவங்ககிட்ட வந்து நடந்த எதுவுமே சொல்கிறாங்க, நீ தான் வந்து என் பொண்ணு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுமே வந்து சரி ஓகே நான் கண்டுபிடிச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து நம்ம ஜூரியோ ரீரியை காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் மயக்கம் போட்டு கடலில் இருக்கும்போது டக்குன்னு வந்து நம்ம ஜூரி வந்து பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா ஜூரிக்கு வந்து ஒரு சில பேர் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க, இந்த போட்டுக்கொண்டு அவங்களுமே எடுத்து போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு நீ வந்து அரசியலை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம நகையா இருக்காங்க தெரியுமாங்க, அவங்க வந்து எல்லா பழங்குடி மக்கள்கிட்டே வந்து அட்லாண்டிக் கடலை பற்றி எல்லாம் ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம நெய்மரை பார்க்கறதுக்காக நம்ம ஜூரி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா வந்து ஒரு சில நகைகளாக இருக்குது. அந்த நகையை பார்த்து இதில் 14ஆம் நூற்றாண்டில் செய்யப்பட்ட நகை தானே சொல்லும்போது அப்போ ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் நெய்மரோட ஃப்ளாஷ்பேக் நமக்கு காமிக்கிறாங்க. என்னன்னா நெய்மரோட அம்மா இருப்பாங்க தெரியுமா, ஸோ அவங்க வந்து இறந்துருப்பாங்க. எப்படி இறந்துருப்பாங்கன்னா நோய்வாய்ப்பட்டு தான் இறந்துருப்பாங்க. அந்த நோய்வாய் வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கும் பட்டிருக்கோம். இந்த மாதிரி நம்ம மக்கள் சாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம நெய்மரோட அப்பா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே இருக்கிற ஒரு 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 ஷேப், அதாவது ஒரு பூ மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே ஜொலிக்குது அந்த பூவை வந்து அரைச்சி எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அவங்க அப்படியே மயக்க போட்டு விழுந்துறாங்க. டக்குன்னு ஏந்து போய் கடலில் போய் விழுந்துறாங்க. அவங்க உடம்பு ஃபுல்லாக ப்ளூ கலரில் மாறிடுது. என்னன்னா அவங்களால வந்து உயிர் வாழ முடியல, நிலத்தில் வந்து உயிர் வாழ முடியாது. அதை குடிச்சனால வந்து அவங்களால கடல் மட்டும் தான் உயிர் வாழ முடியும். ஸோ உள்ள கடலுக்குள்ள குடிசெல்லாம் கட்டிட்டு கூட வாழ்றாங்க. ஸோ அப்புறம் நெய்மர் தான் வந்து ஒரு மியூட்டன்ட் ஓகேவா. அவர் வந்து அவருக்கு வந்து ரெக்க குழந்தைய போய் முளைச்சிருச்சு. ஸோ அவர் வந்து நிலத்திலே வாழ்வார், கடல்லே வாழ்வார். அப்போ தான் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுமே, அதாவது அவங்க அப்பா கருப்பிடிச்சா தெரியுமா, அவருமே வந்து இறந்துருப்பாரு. ஸோ அதனால் வந்து அவங்க அப்பாவோட அந்த பணத்தை வந்து நிலத்துல தான் புதைக்கணும் அப்படின்னு மாதிரி வந்திருப்பாங்க. புதைக்கும் போது என்னன்னா வந்து ஒரு சில பேர் எல்லாமே வந்து அதாவது ப்ளூ கலரில் இருக்கிற அந்த நிறத்த ஆளுங்களாமே வந்து வெள்ளை கலர் ஆளுங்களாமே வந்து அடிக்கிறத பார்த்து அடிமைப்படுத்துகிற பார்த்து இவங்க ரொம்ப காண்டாயிடுறாங்க. ஸோ காண்டானதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து அதாவது அந்த அடிமைப்படுத்துறதுல அவங்க எல்லாமே போட்டு வந்து கொன்னுடுறாங்க. கொன்னதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பாவோட பணத்தை வந்து அப்படியே அந்த
இடத்துல புதைக்கிறாங்க. சரி, ஃப்ளாஷ்பேக் சொன்னாலாம் போதும், உங்கள் இடத்த சுற்றி காமின்னு சொல்கிறாங்க. நம்ம நெய்மருமே வந்து டைவிங் சூட்டெல்லாம் போட்டு கொடுத்துட்டு அப்படியே வந்து அவங்க இடத்துல சுற்றி காமிக்கிறாங்க. அங்கே உள்ளே இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து நம்ம புது விருந்தாளியை வந்து அப்படியே வணங்குற மாதிரி வந்து ஜூரியை வந்து எல்லாருக்குமே வணக்க வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து வக்காண்டாவோட அரசி அப்படின்றதுனால கிடையாது, அந்த இடத்துக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வெள்ளை ஆளுங்க வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து இந்த மதம் வந்து மரியாதை கொடுப்பாங்க போல இருக்குது. இப்போ வந்து அப்படி கட் பண்ணி தான் அவங்க வந்து நக்காயாத காமிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அதாவது இந்த அட்லாண்டிக் கடல் கூட தான் வந்து அவள் இருக்கா, அதாவது ஜூரி இருக்கா அப்படின்றத வந்து அவங்க அரசுக்கு, அதாவது அமாண்டாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அமாண்டா வந்து நீ எனக்காக வந்து அவளை வந்து காப்பாற்றி கூட அப்படிமா சொல்லும்போது அவங்களுமே, அதாவது நக்காயாமே வந்து கடல் கூட போகிறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க. இப்போ ஜூரியும் நம்ம இவங்க இருக்க ஜூரியும் அப்புறம் நம்ம இவருமே நெய்மர் பேசுகிறாரு. என்ன நெய்மர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அடிமைப்படுத்துறாங்களே எனக்கு அவங்கள சுத்தமாக பிடிக்கல. மற்ற நாடு வந்து இன்னொரு நாடை பற்றி அடிமைப்படுத்துறது, அதே மாதிரி மற்ற நாடு தேவையில்லாமல் இன்னொரு நாடோட வந்து போர் பண்ணுறது, இந்த மாதிரி எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அந்த மாதிரி வந்து அடிமைப்படுத்துகிற நாடு எல்லாமே நான் வந்து கொல்ல போகிறேன், அந்த நாளையே நான் அழிக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து வக்காண்டாவுமே வந்து உதவணும். இதுக்கிடையில் வக்காண்டா வேறு ஏதாவது சதி திட்டம் பண்ணுச்சுன்னா, எங்களுக்கு எதிராக சதி திட்டம் ஏதாவது பண்ணுச்சுன்னா நாங்கள் முதல்ல கொள்கிற நாடு வக்காண்டாவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நெய்மர் சொல்லிட்டு எது போகிறான். இதை கேட்ட உடனே நம்ம சூரிக்கு வந்து செம்ம காண்டாயிடுது. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு லேடி வராங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வக்காண்டா அரசி வந்து சங்கு ஊதிருக்காங்க சொல்கிறாங்க. உங்கள் அம்மா என்னை கூப்பிட்றாங்கன்னா என்னென்னு போய் கேட்டுட்டு வரேன். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா யோசிச்சுட்டு பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறாரு. இப்படி கட் பண்ணினா நமக்கு இந்த சிபிஐ ஆஃபீஸர்ஸ் எல்லாமே காமிக்கிறாங்க. ஸோ அங்கே தான் எவரோ உட்காந்துட்ருக்காரு. அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, வக்காண்டா மேலே போர் தொடுத்தி வக்காண்டாவே வந்து போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து எவர்கிட்ட கேட்டுட்டு டக்குன்னு போயிட்டு நம்ம ராணி இருக்காங்க தெரியுமா, அமாண்டா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இப்போ நமக்கு அமாண்டாவை தான் காமிக்கிறாங்க. ஸோ அவங்க போயிட்டு நம்ம நேமரை பார்க்குறாங்க. ஸோ நேமர்கிட்ட வந்து அமாண்டா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து என் பொண்ணை மறுபடியும் எங்கே இருந்தாலும் அங்கேயே வந்து கொண்டு வந்து விட்டுரு, இல்லைனா உனக்குன்னு ஒரு தனி நாட்டு இருக்குல்ல, அதை நான் அமெரிக்கா கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லும்போது, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நான் உன் பொண்ணை போட்டு தள்ளுருவேன், நீ எது சொன்னாலும் நீ சொன்னா உன்னை பொண்ணை நான் போட்டு தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஸோ இப்போ வந்து அங்கே ஒரு பொண்ணு வந்து காவலுக்கு நிற்பா. நம்ம நாக்கியா போயிட்டு அந்த பொண்ணை அடித்து போட்டு நம்ம ஜூரியும் கொண்டு வந்துடுறாரு. அதாவது கடலுக்கு மேலே வந்து அமாண்டா இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து இவங்க 2 பேரும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ பொண்ணை பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் அமாண்டா நாக்கியாவுக்கு ரொம்ப நன்றியை சொல்கிறாங்க. ஸோ அப்புறமா அந்த இடத்துக்கு நேமர் வந்து பார்க்குறாரு. அந்த காவல் பொண்ணை நிப்பா திரும்ப அவங்க அடிச்சு போட்டு போயிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு இறந்தே போயிடுச்சு. அந்த பொண்ணு யாருன்னா நம்ம நேமரோட ஒய்ஃபு. ஸோ அதனால் மொத்த சனத்தை வந்து போருக்கு வாங்குற அப்படின்னு வக்காண்டா மேலே போர் தொடுறதுக்காக வந்து அவர் கிளம்பிட்டாரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஜூரி இருப்பா தெரியுமா, அவன் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா. என்ன ஆராய்ச்சினா வந்து அடுத்த பிளாக் பேந்தர் கண்டிப்பாக தேவை. ஸோ போர் வந்து பயங்கரமாக வரப்போகுது, அதனால் வந்து அவள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்போ வந்து இந்த சண்டை போர் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அப்போ தான் வந்து நம்ம நாக்கியா போயிட்டு ஊருக்கு வெளில ஓகே இருப்பா. ஸோ அவளை பார்த்துட்டு வந்து டீச்சர் அவருடைய ஏடிஸ் எனக்கு வர முடியாதுல்ல. ஸோ அதை பற்றி நம்ம கேட்போம். அப்புறம் அப்படி கட் பண்ணி நமக்கு நம்ம இந்த ரீதியை காமிக்கிறாங்க. அவள் போயிட்டு நம்ம அமெண்டா கிட்ட போயிட்டு எனக்கு குடும்பத்தை நான் பார்க்கணும்னு சொல்லும்போது அது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நான் என் ஃபேமிலிக்கு போய் நான் ஃபோனில் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குமே வந்து ராணி ஓகேங்கிறாங்க. அப்புறமா அந்த ஊரில் வந்து அப்படியே வந்து ஏதோ தண்ணி அந்த ஊருக்குள்ளே வருது. என்னன்னா இவனுங்க வந்துட்டானுங்க, அதாவது இந்த நேமரோட ஆளுங்களாமே வந்துட்டாங்க. திமிங்கல பாம்பை போட்டு அப்படியே வாட்டர் பாம்பெலாம் போட்டு பறக்க விடுறாங்க. இந்த விஷயம் நம்ம ராணிக்கும் சூரிக்கும் தெரிய வருது. ஸோ அவங்க வந்து நம்ம ராணி வந்து அப்படியே ஸ்பேஸ்ஷிப் மூலமாக வந்து அப்படியே அட்டாக் பண்ணுறதும், நம்ம சூரிய வந்து அப்படியே ரெடி ஆகிறதும் சண்டைக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே கண்டுக்கவே இல்லை நம்ம நேமர். அவங்கள யாவா வந்தாலும் போட்டு பொழக்கிறாரு. அப்போ தான் இன்பாக்குன்னு ஒருத்தன் வரான், வந்துட்டு அவன் அடிக்க போகிறேன்டா அப்படின்ட்டு நம்ம இவருக்கு தெரியுமா நெய்மர் அடிக்கலான்னு போகும்போது நெய்மர் ஒரே குத்து தான் 10 அடி போய் ஊந்துறாரு நம்ம இம்பாக்கு. அப்புறமா நம்ம வந்து ஜூரிலாம் வந்துடுறாங்க. ஜூரி கூட பயங்கரமாக நேமர் சண்டை போடுறாரு. ஸோ சண்டை போடுறதுனால அப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கரெக்டாக நம்ம அம்பாட்டா நிற்பாங்க. அப்படியே வந்து ஒரு ஈட்டியை வந்து கண்ணாடியில் அப்படியே சொருவா இருப்பாருங்க. டக்குன்னு வந்து அவங்க அப்படியே பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம ரீ பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து அப்படியே காப்பாற்றணும் அப்படி அமாண்டா பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம நெய்மர் வந்து வாட்டர் பம்ப் போட்டு ரீரியும் அமாண்டாவும் அப்படி தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டு இருக்கும்போது நம்ம அமாண்டா இருக்காங்க தெரியுமாங்க, அவங்க ரீரியை காப்பாற்ற அப்படியே மேலே அனுப்பிச்சி விட்றாங்க. நம்ம அமாண்டா அப்படியே மயக்கம் போட்டு வந்துடுறாங்க. டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்து நாக்கியா வந்து ரீரியை பார்க்குறாங்க. ஓகே போயிட்டு அமாண்டாவை காப்பாற்ற போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அமாண்டா இறந்து போயிட்டாங்க. ஸோ அப்புறமா நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சூரிய ரொம்ப கலங்கி அழுதுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நெய்மர் வராரு. வந்துட்டு இப்போ பார்த்துக்க, நீ தான் அடுத்த வக்காண்டாவோட ராணி, நல்ல முடிவாரு, இதுக்கப்புறம் ஏதாவது எனக்கு எதிராக ஏதாவது பண்ண நினச்சிங்கன்னா உங்கள் எல்லாரையும் சதைச்சிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ நீ தான் அடுத்த ராணி, நல்ல முடிவாக எடுத்து எனக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க வந்து அதை பற்றி யோசிக்கவே இல்லை, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஏன்னா அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இப்போ நமக்கு அமாண்டாவோட இறுதி சடங்கு காமிக்கிறாங்க. ஸோ அந்த இறுதி சடங்குல மசூரி வந்து கண்கலங்கி நிற்கும் போது இன்பாக்கு வந்து சமாதானப்படுத்த வராது.
நான் வந்து ஒன்று சின்ன பொண்ணை கிடையாது, என்ன சமாதானம்லாம் படுத்தாதீங்க, அடுத்த சண்டைக்கு நான் ரெடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததான் வந்து அவங்களுக்கு ஒரு பிளாக் பேந்தர் தேவை. ஸோ வக்காண்டா வந்து இப்போ வக்காண்டாக்கு எதிராக வந்து எல்லாமே நடக்குது. ஸோ நெய்மரை எப்படியாவது எதிர்த்தே ஆகணும், ஏன்னா அவங்க அம்மா கொண்டிருக்காங்கல்ல. நெய்மரோட பிரேஸ்லெட்டை பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு வந்து அப்படியே வந்து இந்த இந்த மருந்து இருக்குது தெரியுமாங்க, அதாங்க இந்த ஹார்ட் ஷேப்பில் ஒரு மூலிகை இருக்குது தெரியுமா, அதை வந்து ஆர்டிஃபிஷியல் எடிட் பண்ணுறாங்க. இப்போ வந்து எவர்கிட்ட காமிக்கிறாங்க. ஸோ வேலண்டைனை கண்டுபிடிச்சாங்க எவர் தான் வக்காண்டாக்கு எதிராக பண்ணுறதுன்ட்டு. ஸோ எவர்கிட்ட வந்து அரெஸ்ட் பண்ணவும் செய்கிறாங்க. அப்புறமா என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து இப்போ பிளாக் பேந்தராக மாறுறதுக்காக சூட்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்தது வந்து என்னன்னா அந்த மூலிகையை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ரீதியுமே உதவி பண்ணுறாங்க. அப்புறமா என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு அப்படியே இன்னொரு சைடில் வந்து இந்த இந்த பிளாக் பேந்தர், அதாவது இந்த வக்காண்டாக்கு வந்து 4 தலைவர்கள் இருப்பாங்க. ஸோ 4 தலைவர்களுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நாம் வந்து நெய்மருக்கு எதிராக போர் தொடுத்த வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இவங்களுக்கு தனியாக வந்து படுக்கை போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. யார் ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா அதான் நம்ம ஜூரிக்கு வந்து படுக்கை போட்டு அவங்கள வந்து மனசளவில் போயிட்டு ஒருத்தவங்க யாராவது சத்தவங்களை போய் மீட் பண்ண அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சி விட்றாங்க. எதனா அந்த மூலிகை திரும்ப அதை குடிச்சா போய் மனசளவு ஒருத்தவங்களை போய் மீட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுமே அதை அவங்க அதான் குடிச்சதுக்கப்புறம் மனசளவு போய் ஒருத்தவங்க மீட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா இவங்க அம்மாவையோ இல்லை இவங்க அண்ணன் எதாவது பாப்பா நினச்சிப்பாங்க. ஆனால் அங்கே பார்த்தா நம்ம கில்மாங்கர் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ செம சீன் இது. கில்மாங்கர் உட்காந்துட்டு இருக்கப்போ நம்ம வந்து நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, சரி இப்போ நான் சொல்கிறதுக்கு பதில் சொல்லு, என்ன மாதிரி காரியவாதியாக இருப்பியா இல்லைனா உன் அண்ணன் மாதிரி மக்களுக்கு உதவி செய்கிறதுலே இருப்பியா, நீயே யோசிச்சு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. சூரியமே ஏந்துக்கிறாங்க. ஏந்ததுக்கு அப்புறமா வந்து கில்மாங்கரை பார்த்து செம்ம கண்டா வராங்க. அவங்க அம்மா பாப்பா நினச்சிருப்பாங்க, பட் கில்மாங்கரை பார்த்துட்டு இருப்பாங்க. பக்கத்தில் ஒரு பொம்மை இருக்கும், அதை ஒரு எட்டி அவங்க கையில் உதைக்கிறாங்க. பார்த்தா அந்த பொம்மை வந்து பறந்து 10 அடி போய் விழுந்துது. ஸோ மருந்து வேலை செஞ்சிருச்சு, அடுத்த பிளாக் பேந்தர் இவதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சூட்டெல்லாம் போட்டுவிட்டு 4 தலைவர்கள் முன்னாடி போய் நிற்கிறாங்க. அங்கே இருக்க தலைவர்களாக ஏற்றுக்கிறாங்க. பட் நம்ம இவர் இருக்க தெரியுமா அந்த இம்பாக்கு, அவர் மட்டும் ஏற்றுக்க மாட்டாரு. நம்ம நெய்மருக்கு ஏதாவது சண்டை போட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்புறமா அவங்களுக்கு நிற்க வச்சு புரிய வச்சுறாங்க ஜூரி. அப்புறமா அவங்களுமே ஒத்துக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இவங்க பிளான் போட்டாங்க நெய்மர் எதுக்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வைப்ரேனியத்தை கண்டுபிடிக்கிற அந்த ஒரு மிஷின் இருக்கும் தெரியுமா, ஸோ அதை வந்து கடலுக்குள்ளே அனுப்புகிறாங்க. அதை பார்த்துட்டு நெய்மரோட ஆளுங்களும் நெய்மரும் வராங்க. ஸோ வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து என்ன அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறாங்க. அப்போ வந்து அந்த இடத்துக்கு வந்து டோரா மில்ஜே படம் வராங்க. ஸோ அந்த டோரா மில்ஜே படம் வந்து எல்லாருமே போட்டு அடிக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ நம்ம நெய்மர் வந்து எல்லாரும் பறந்து போட்டு அடிக்கிறாரு. ஸோ அப்போ தான் பிளாக் பேந்தர் சூட் போட்டு வராங்க நம்ம ஜூரி. ஸோ அப்புறமா வந்து நம்ம அந்த அயன்மேன் சூட் மாதிரி ஒன்று இருக்குங்க. ஸோ அதுதான் அயன் ஹார்ட் சூட். ஸோ அதை வந்து ரீதி போட்டு வராங்க. இப்போ நம்ம அவங்கள அயன் ஹார்ட்னு மென்ஷன் பண்ணலாம். அயன் ஹார்ட்டையும் ஒன்று சும்மா இல்லைங்க, நம்ம இவர் இருக்கிறது நெய்மர் அவங்களெல்லாம் போட்டு பொறக்குறாங்க. பட் அவருமே அயன் ஹார்ட்டை போட்டு பொழக்கிறாங்க. ஸோ அப்புறமா என்ன ஆகுதுன்னா ஒரு ஷிப் இருக்கும், அந்த ஷிப்லேருந்து ஸ்பேஸ் ஷிப்லாம் வந்து அட்டாக் பண்ணுது. அப்போ தான் வந்து நம்ம இவர் இருக்கிற தெரியுமா நெய்மரை தூக்கி ஸ்பேஸ் ஷிப்பில் போடுறாங்க. ஸ்பேஸ் ஷிப்பில் போட்டு வெப்பத்தை அதிகப்படுத்தி அவர் மூச்சு முட்டு அளவுக்கு பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த நெய்மரோட ஆளுங்க ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, ஷிப்பில் ஓட்ட போட்டனால என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு திமிங்கலத்தையே வந்து ஒரு கன்று மாதிரி வச்சு எல்லாரும் சுட்டு பொசுக்கிறானுங்க அவனுங்க. அப்புறமா என்ன ஆகுதுன்னா நம்ம வக்காண்டாவோட ஆளுங்க, அதாவது வக்காண்டாவோட பிளாக் பேந்தர் ஆளுங்களும் நம்ம நெய்மரோட ஆளுங்களும் பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜூரியும் அதாவது நம்ம பிளாக் பேந்தரும் நம்மளோட நெய்மரும் 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்க. இப்போ நெய்மர் போட்டு பிளாக் பேந்தரை போட்டு பொழக்கிறாங்க. பட் நம்ம பிளாக் பேந்தர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம நெய்மரோட கால் ஒரு ரெக்கர் இருக்குல்ல, அதை அப்படியே அதை பிரித்து எடுத்துடுறாங்க. ஸோ அப்புறமா என்ன ஆகுதுன்னா நம்ம நெய்மரை போட்டு பொழக்கிறாங்க, அடி நடிக்கிறாங்க. ஸோ அவனுக்குள்ளே கொல்லலாம் அப்படின்னு போகும்போது டக்குன்னு அவங்க அம்மா சொன்ன ஞாபகம் வருது. ஸோ அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா எதுவாக இருந்தாலும் யோசிச்சு முடிவு அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது அவங்க ஞாபகம் வந்துட்டு போகுது. சரி ஓகே நான் அவனை மன்னிச்சு விடுறேன், ஏன்னா நீ வந்து ஊராளுங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் இதெல்லாம் நீ பண்ணியிருக்க, ஸோ அதனால் நான் அவனை மன்னிச்சு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பழி வாங்குது எப்பயுமே வந்து பழைய வழக்க தான் செய்யுமே தவிர அது முடிக்காது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை சொன்னதை கேட்டோன்னே நெய்மர் வந்து அவங்க அம்மா பார்த்த மாதிரி இருந்துச்சு. அப்புறமா என்ன ஆகுதுன்னா வந்து நம்ம பிளாக் பேந்தரும் அதாவது நம்ம ஜூரியும் நெய்மரும் சேர்ந்து அங்கே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாமே நிறுத்த சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம அப்படியே கட் பண்ணி அவங்க வந்து ஜூரி தான் கவிக்கிறாங்க. ஸோ அவங்க போயிட்டு நாக்கியக்குலாம் ரொம்ப பேசுகிறாங்க, அப்படி ஜாலியாக இருக்காங்க. ஸோ அப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம ஜூரி வந்து நம்ம ரீடி கிட்ட போய் பேசுகிறாங்க. உனக்கு அந்த அயன் ஹார்ட் அப்படிங்கிற சூட்டை நான் என்னால் கொடுக்க முடியாது, நான் மன்னிச்சிக்க, ஆனால் நான் கேர் இருக்கும் உன்னோட காரை நான் டேமேஜ் பண்ணிருப்பேன்ல, ஸோ அதுக்கு அந்த காரை நான் உங்களுக்கு புதுசாக ரெடி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க ரீதிக்கு வந்து புதுசாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி அவங்க நெய்மர் தான் காமிக்கிறாங்க. ஸோ நெய்மரோட 1 வீட்டு தங்கச்சி இருக்கும், அது வந்து எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணீங்க, அவளை கொல்ல வேண்டியதானு சொல்லும்போது நமக்கு உதவியாக இருக்கிற ஒரே ஒரு நாடு வக்காண்டா தான், அதெல்லாம் நம்மளால் அழிக்கக்கூடாது, ஸோ அதை அவங்க வந்து நம்ம என் உயிரை காப்பாற்றிருக்காங்க, இப்போ நான் இல்லைனா நீங்களும் இல்லைதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி எடுத்து புரிய வைக்கிறாங்க. யாருக்கு அந்த 1 வீட்டு தங்கச்சிக்கு. இப்போ கட் பண்ணி நம்ம எவரை தான் காமிக்கிறாங்க. ஸோ அவர் கைது பண்ணி கூட்டிட்டு போகும்போது நம்ம ஓகே சூட்டை போட்டு வந்து அவரை காப்பாற்றுறாங்க. என்ன சூட்டு போடுறாரு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம டோரா மில்ஜே சூட்டு இல்லைங்க. ஓகே டோரா மில்ஜே சூட்டு போடல, அவங்க என்ன சூட்டு போட்டிருக்காங்கன்னா வக்காண்டாவோட ஸ்பை சூட் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு சீனில் வந்து நம்ம இவங்க இருப்பாங்க தெரியுமாங்க ஜூரி, அவங்க வந்து இதுக்கப்புறம் டோரா மில்ஜே படையை சேர்ந்தவ இல்லை, நீ வந்து வக்காண்டாவோட ஸ்பை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த சூட்டை போட்டுக்கிட்டு வந்து நம்ம எவர்கிட்ட காப்பாற்றுறாங்க. கட் பண்ணிங்கன்னா நமக்கு நம்ம சூரியன் காமிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க அண்ணன் இறுதி சடங்கு போட்ட அந்த ட்ரெஸ்ஸை வந்து எரிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நாக்கியா வராங்க. நாக்கியா கூட ஒரு பையனும் வரான். அந்த பையன் யாரோட பையனா
நாக்கியோட பையன் தாங்க. அதான் நம்மளோட டீச்சரோட பையன் தான். ஸோ அவனை பார்த்துட்டு எதுக்கு அவனை வந்து இத்தனை நாளாக மறைச்சி வச்சிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த அரசர்கள் எல்லாமே இறந்து போயிருப்பாங்களே, அந்த நிலைமை உங்கள் பையனுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து உங்கள் பையன் வந்து ஒளிச்சு வச்சிருப்பாங்க. சரி, அப்போ தான் வந்து அந்த பையன் கூட வந்து நம்ம ஜூரி பேசுகிறாங்க. இதோட இந்த பிளாக் பேந்தர் வக்காண்டா ஃபார் எவர் அப்படிங்கிற அந்த படம் முடியுது.